புறநானூர்ல ஒரு பாடல்ல கணவனை இழந்த தாய் தன்னுடைய வளர்ப்பு மகனை வந்துட்டு அந்த நாட்டை காப்பாற்றுவதற்காக போருக்கு வந்து அமுச்சு விடுவா. போர்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த மகன் வந்து புறமுதுகு காட்டி ஓடும்போது வந்துட்டு முதுகுல வந்து அம்பு பாஞ்சு இறந்து போயிட்டு தான் வந்து செய்தி வந்து அந்த தாய்க்கு வந்து தெரிய வரும். இதனால கொந்தளிச்ச அந்த தாய் என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா போர் நடந்த அந்த இடத்துக்கே வந்து போய் பார்க்கறா. போய் பார்க்கும்போது வந்து பாத்தீங்கன்னா மார்புல வந்து அம்பு பாஞ்சிருக்கு. இதை நினைச்ச அந்த தாய் வந்து பெருமைப்படுறா. என்னோட மகன் வந்து வீரமரணம் அடைஞ்சிருக்கான் அப்படின்னு நினைச்ச அந்த தாய் வந்து பெருமைப்படுறா. இப்பேற்பட்ட தாய்களும் வாழ்ந்துட்டு இருந்த நிலத்துல இப்படி ஒரு தாயா? ஒரு நடிகனை பார்க்க போய் தன்னுடைய மகன் வந்து இறந்து போயிருக்காங்க. அதுக்கு இவங்க என்ன சொல்றாங்கன்னு பாருங்களேன். போய் தான் இந்த உயிரிழப்பு நடந்துச்சு. போயிட்டு போகுது. அவர் முகத்தை பார்த்தாவே போதும். அன்னைக்கு என் மகன் போனாலும் போயிட்டு போறான், அவர் முகத்தை வந்து பார்த்தாலே போதும், விஜய் முகத்தை பார்த்தாலே வந்து போதும், என் மகன் போனாலும் போயிட்டு போறான் அப்படின்னு வந்து ஒரு தாய் வந்து சொல்லுது. இன்னொரு தாய் வந்து என்ன சொல்லுன்னு பாத்தீங்கன்னா, நல்ல வேளை நாங்க வந்து விஜய் முகத்தை வந்து பார்த்துட்டோம், என்ன எங்க குழந்தை வந்து இறந்துருச்சு. எப்பேற்பட்ட தாய்களும் வாழ்ந்துட்டு இருந்த இந்த நிலத்துல இப்படி ஒரு தாய் வாழுதுன்னு நினைக்கும் போது ரொம்ப மதிக்கிறேன். ஆனா இப்ப எனக்கு வேற வழியே இல்லமா.